Hi everyone, welcome to our channel Manam. இன்னைக்கு நாம பார்க்க போறது கற்றாழையோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி. இந்த கற்றாழையை பயன்படுத்தும் போது சில பேருக்கு அது ஒவ்வாமையா வந்து சேரும் அப்படிங்கிறதுனால இத குறிப்பா பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இதை எப்படி பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது, இதனுடைய முழு பெனிஃபிட்ஸும் நம்ம உடம்புக்கு வந்து சேரணும்னா எந்த வகையில் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றாழையில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கற்றாழை இருக்குது. அதில் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறது சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோற்று கற்றாழையை நம்ம பொதுவாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, அதே மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தி நம்ம அழகு சாதன பொருட்களாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து நாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய நல்ல விஷயங்களை இது கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இதை நமக்கு மருந்தாகவும் இல்லைன்னா உணவாகவும் எடுத்துக்க சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான 22 அமினோ ஆசிட்ஸில் 20 அமினோ ஆசிட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா A, E, C அப்படிங்கிற விட்டமின்ஸ் இதில் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், தாமிரம், அதே மாதிரி செலீனியம், குரோமியம், அந்த மாதிரியான நிறைய தாதுக்களும் இதில் இருக்குது. இத்தனை சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இதை நமக்கு வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் பயன்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம முன்னோர்கள். இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த உட்புறத்தில் ஜெல்லானது நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதை உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு தேவையான நீர்த்துவத்தை அது கொடுத்துட்டு நச்சுத்தன்மையை அது வெளியேற்றுறதுக்கு உண்டான குணம் இந்த ஆலிவேரா ஜெல்லுக்கு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற அதீதமான உடல் சூட்டை இந்த கற்றாழை கண்டிப்பாக குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கிறதுலையும் இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எப்படின்னா, இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யுது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஆண்களுக்கும் இது விந்தணு உற்பத்தி செய்கிறதுக்கு மிக நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த கற்றாழை ரொம்ப உதவி செய்யுது. கொலாஜன் எப்போ நம்ம உடம்புல குறைஞ்சிட்டு வருதோ அப்போ தான் நம்ம முகத்தில் சுருக்கமும் சரி, நம்மளுடைய ஜாயின்ஸில் பெயினும் சரி வர ஆரம்பிக்குது. நம்ம தொடர்ந்து இந்த கற்றாழையை உபயோகம் செஞ்சுட்டு வரும்போது, வெளிப்புறமாக உபயோகம் செஞ்சாலும் சரி, உட்புறமாக நாம் எடுத்துக்கும் போதும் இந்த கொலாஜனுடைய உற்பத்தியை இது தூண்டுறதுனால நம்ம உடம்புல அந்த சுருக்கமும் பெயினும் வராமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. இது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதுனால இதை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வெளிப்புற பயன்பாட்டுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தலையில் பொடுகு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு இந்த கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தி அதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா பொடுகு நிச்சயமாக நீங்கிரும், ஹேரும் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதை முகத்துக்கு யூஸ் பண்ணும்போது முகத்தில் சுருக்கம் ஏற்பட்டாலும் சரி, பருக்கள் இருந்தாலும், அதே மாதிரி வடுக்கள் அங்கங்கே கருப்பாக இருந்தாலும், கருவளையம் இருந்தாலும் இது நல்லா இதை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா நாளடைவில் நல்ல ஒரு பலனை இது கொடுக்கும். நம்ம முகத்துக்கு தேவையான மாய்ஸ்சரை இது கொடுக்கறதுனால நம்ம முகம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும். தீக்காயம் பட்டால் அந்த இடத்துக்கு உடனே நாம் இந்த ஆலிவேரா ஜெல்லை பயன்படுத்தும் போது தீக்காயம் வேகமாக ஆறும். அது மட்டும் இல்லாமல் அதில் தழும்பு எதுவும் வராமல் இந்த ஆலிவேரா ஜெல் நல்லா நமக்கு உதவி செய்யும். நம்ம உடம்புல ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். வெயிட் லாஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வயிறு வந்து உப்பிட்டு அதுக்கப்புறம் சிறுத்து போகிறதுனால அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை நீக்கிறதுக்கு இந்த ஆலிவேரா ஜெல்லையே தினமும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நாம் வாஷ் பண்ணிட்டு வரும்போதும் சீக்கிரத்தில் நமக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் குறையிறது பார்க்க முடியும். இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த ஆலிவேராவை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் இந்த இலைகளை கட் பண்ணி எடுக்கும்போது இதிலிருந்து எல்லோ கலர் லிக்விட் ஃபார்ம் ஆகும். அதை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு சில ஒவ்வாமை ஏற்படும். அப்படிங்கிறதுனால தான் இதை ஜெல் யூஸ் பண்ணும்போது 7 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த எல்லோ கலர் திரவத்தை இந்த செடி ஏன் உற்பத்தி செய்யுது அப்படிங்கிறத கூட நான் ஆலிவேரா பவுடர் தயாரிக்கிற அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிபி சுகருக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இந்த ஆலிவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுறப்போ அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கற்றாழை ஜூஸுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சுகர் லெவலையும் சரி பிபி லெவலையும் குறைக்கிறதுக்கு இது ஒர்க் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரத்தம் உறைதலுக்கான மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த கற்றாழைக்கு ரத்தம் உறைதலை தடுக்கும் தன்மை கொண்டது. அப்படிங்கிறப்போ நிச்சயமாக இதை கவனத்தில் வச்சுட்டு அவங்க இந்த கற்றாழையை பயன்படுத்தணும். இந்த கற்றாழை ஜூஸை நிச்சயமாக மாலை பொழுதில் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.